சட்டமன்ற தேர்தல் முடிந்து விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்துள்ளது. மற்றொரு புறம் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றுமொரு பிளவை சந்தித்துள்ளது. அதிமுக பிளவின் காரணமாக 1988ஆம் ஆண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. 2017ஆம் ஆண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அப்போதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. 2026ஆம் ஆண்டு ஆட்சியில் தாவேகா இருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக பிளவு உறுதியாகியுள்ளது. அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று எண்ணிய கனவு இன்றைக்கு தூள்தலாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா? தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அது இன்னைக்கு ஒற்றுமை இல்லாம இருக்கு. உனக்கு என்னப்பா தம்பி தெரியும்? உனக்கு எனக்கு தெரியும். எங்க அம்மா இருந்தாங்களா நடக்குமா சார்? அதிமுக ஒற்றுமையா இருக்கா சார்? அதிமுகவில் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என இரண்டாக பிரிந்தபோது சட்டசபையிலேயே கைகலப்பு நடந்தது. OPS, EPS பிரிவு நடந்தபோது அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது. இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு பிரிவாகவும், SP வேலுமணி மற்றும் C விஜயபாஸ்கர் தரப்பு ஒரு பிரிவாகவும் பிரிந்திருக்கிறார்கள். சட்டசபையில் வாக்குவாதம் நடந்து கட்சிக்குள் குழப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கட்சியெல்லாம் இல்லைங்கிற தவறான செய்தி. திமுக எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி இருந்தாங்க. அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் அவர்களிடம் எடப்பாடியார் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் என்று 47 பேரும் எடப்பாடியாரோடு சேர்த்து 47 பேரும் எடப்பாடியார் தான் கட்சி தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் என்று கையெழுத்து விட்டுவிட்டிருக்கிறார்கள். திமுகவில் இருந்து பிரிந்த அதிமுகவில் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்த பிளவுகள் இப்போதும் தொடர்கின்றன. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோதே SD சோமசுந்தரம் 1984ஆம் ஆண்டு நீக்கப்பட்டார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட SDS நமது கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆருக்கு நெருக்கமான SDS அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவை எதிர்த்து தராசு சின்னத்தில் போட்டியிட்டார். நமது கழகம் தேர்தல் வெற்றியை ருசிக்கவில்லை. எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய போது SD சோமசுந்தரத்திற்கு எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வந்தது. தனது கட்சியை அதிமுகவில் மீண்டும் இணைத்து விட்டார் SDS. அதிமுகவில் இணைந்த SD சோமசுந்தரத்துக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் 1987ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக மீண்டும் பிளவுபட்டது. எம்ஜிஆர் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருந்த RM வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன், முத்துசாமி மற்றும் சபாநாயகராக இருந்த PH பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்கள் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரனை முதல்வராக்க பரிந்துரைத்தனர். எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தில் அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் மற்றும் அமைச்சர்களாக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன், KKSSR ராமச்சந்திரன், S திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயலலிதா முதலமைச்சராக வேண்டுமென விரும்பினர். ஜானகி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்தனர். அதில் 33 MLAக்கள் ஜெயலலிதா அணியில் இருந்தனர். ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் தனித்தனியாக கட்சியின் பொதுக்குழுவை கூட்டினார்கள். ஆனால் பொதுக்குழு நடப்பதற்கு முன்பாக ஜானகி அணியின் பொதுக்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஜெயலலிதா அணியின் பொதுக்குழு கூட்டம் நடந்த இடத்தில் காவல்துறையின் தடியடி நடந்தது. ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டமன்றத்தில் 1988 ஜனவரி 28ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. முதலமைச்சர் ஜானகிக்கு பெரும்பான்மை இல்லை. திமுகவும் காங்கிரசும் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து அவைக்கு வரவில்லை. ஜெயலலிதா தலைமையிலான அணியினருக்கும் ஜானகி தலைமையிலான அணியினருக்கும் சட்டசபையின் உள்ளே மோதல் நடைபெற்றது. வெளியிலிருந்து காவலர்கள் சட்டசபைக்குள் நுழைந்து MLAக்கள் மீது தடியடி நடத்தினர். அவையில் 111 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜானகி அமைச்சரவை வெற்றி பெற்று விட்டதாக சபாநாயகர் PH பாண்டியன் அறிவித்தார். ஆனால் சட்டசபையில் நடந்த கலைபரங்கள் காரணமாக சட்டசபை கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. ஓராண்டு காலத்திற்கு தேர்தல் நடக்கவில்லை. மீண்டும் தேர்தல் நடந்தபோது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருந்தது. ஜானகி அணி இரட்டைப்புறா சின்னத்திலும் ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் போட்டியிட்டனர். ஜெயலலிதா அணிக்கு 27 MLAக்கள் கிடைத்தனர். ஜானகி அணியில் PH பாண்டியன் மட்டும் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் தனித்து நின்றது. திமுக ஆட்சியை பிடித்துவிட்டது.
தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஜெயலலிதா தலைமையேற்று அதிமுக ஒன்றாக இணைந்துவிட்டது. ஆனால் சில மாதங்களில் அதிமுகவிலிருந்து திருநாவுக்கரசர், KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் தனியாக பிரிந்து அண்ணா புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கினார்கள். அந்த கட்சி திமுக கூட்டணியில் 1991 போட்டியிட்டது. அறந்தாங்கியில் திருநாவுக்கரசரும் சாத்தூரில் ராமச்சந்திரனும் வெற்றி பெற்றனர். பின்னர் அதிமுகவில் சேர்ந்த திருநாவுக்கரசர் மீண்டும் நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சி தொடங்கினார். சில ஆண்டுகளில் அந்த கட்சியை பாஜகவில் இணைத்து விட்டார். 1995 ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த RM வீரப்பன் தயாரிப்பில் வெளியான பாட்ஷா பட விழாவில் படத்தின் நாயகன் ரஜினிகாந்த் அரசியல் பேசியதால் RM வீரப்பனின் அமைச்சர் பதவி பறிபோனது. தனியாக பிரிந்த RM வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலையும் சந்தித்தார். அதன் பின்னர் ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுகவில் பெரிய அளவில் பிளவுகள் ஏற்படவில்லை. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அன்று முதல் இன்று வரை புதிதாக கட்சிகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஜெயலலிதா மறைந்தவுடன் தற்காலிக முதலமைச்சராக O. பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார். அதிமுக பொதுச் செயலாளராக VK சசிகலா, துணை பொதுச் செயலாளராக TTV தினகரன் தேர்வு செய்யப்பட்டனர். சில நாட்களில் O. பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தர்மயுத்தம் தொடங்கினார். அதிமுகவின் புதிய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட VK சசிகலா தனக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார். அதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு தண்டனை பெற்றதால் அவர் சிறை சென்றார். சிறை செல்லும் முன்பாக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அரசு பதவியேற்றதும் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தனர். 2017 பிப்ரவரி 18 அன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் O. பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த 11 MLAக்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அதிமுகவின் ஒரு MLA பங்கேற்கவில்லை. திமுக வெளிநடப்பு செய்தனர். எடப்பாடி பழனிசாமிக்கு 122 MLAக்கள் ஆதரவு இருந்ததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றது. சில மாதங்களில் O. பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து விட்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் என்றும், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஒப்பந்தம் போடப்பட்டு இணைப்பு நடந்தது. அதேவேளையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் VK சசிகலா, துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் இருவரும் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். TTV தினகரனுக்கு ஆதரவாக 18 MLAக்கள் போர்க்கொடி தூக்கினர். அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் சட்டமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். அதிமுக MLAக்கள் எண்ணிக்கையும் 117ஆக குறைந்தது. இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும் வகையில் அதிமுகவின் வெற்றி அமைந்தது. அதிமுகவிலிருந்து 18 MLAக்களை பிரித்துக் கொண்டு சென்ற TTV தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அமமுக 2026 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், ஜெயலலிதா குடும்பத்தினர், சசிகலா குடும்பத்தினர் என்று பலரும் தனித்தனியாக கட்சி தொடங்கினார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய VK சசிகலா அதிமுகவை எதிர்த்து தனது வேட்பாளர்களை நிறுத்தினார். சசிகலா கட்சி தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதிமுகவின் வெற்றியை பாதித்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தனியே ஒரு அணி அமைத்துள்ளனர். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எதிராகவும் SP வேலுமணி தரப்பு ஆதரவாகவும் வாக்களித்து உள்கட்சி பிரச்சனையை வெளிச்சமிட்டு காட்டிவிட்டனர். செய்தியாளர் சந்திப்பில் இருதரப்பும் மாறி குற்றம் சுமத்தி மீண்டும் ஒரு பிளவை அதிமுகவில் உருவாக்கிவிட்டனர். கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்களா? புதிய கட்சி உருவாகுமா? தலைமை மாற்றம் நடக்குமா? வாதங்கள், விவாதங்கள் நடந்து முடிந்து அதிமுக ஒற்றுமையுடன் பயணிக்குமா? பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்களா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் காத்து கிடக்கின்றன. அடுத்தடுத்த நாட்களின் அரசியல் திருப்பங்கள் அத்தனைக்கும் விடை சொல்லுமா? பார்க்கலாம்.